ஆமா. நம்ம வீட்ல எப்படி சிக்கனமாக இருப்பத பத்தி இப்ப சொல்றேன் கேளுங்கம்மா. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள வாங்கணும்மா. தேவையில்லாத பொருட்கள வாங்கக்கூடாதும்மா. இந்த பக்கத்துல வாங்கிட்டாங்க, அதுக்கு பதிலா நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து போட்டிக்கு வாங்கக்கூடாதும்மா. அதாவது பொறாமை இருக்கக்கூடாதும்மா. போட்டி அதாவது எதுல வாழ்க்கையில போட்டி போடலாம். ஐயோ! நம்ம விட இவங்க பாருங்க உழைக்கிறாங்க, நம்மளும் அது மாரி உழைச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு அந்த மாரி போட்டி போடலாம். ஆனா, இந்த பொருள்லாம் வாங்குறதுல போட்டி போடக்கூடாதும்மா. அதெல்லாம் வேஸ்ட்டு. நமக்கு அவங்க வாங்கிட்டாங்கன்னா, நம்மளும் வாங்கி வீட்ல வைக்கக்கூடாது. நமக்கு தேவைன்னா வாங்கலாம். தேவையில்லாத பொருள வாங்கி, அதில காச வீணடிக்கக்கூடாது. ஒரு காசு சம்பாதிக்க நமக்கு எவ்வளோலாம் சிரமப்படுறோம் இல்லைங்களா? நமக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் தேவையில்லாத பொருள்லாம் வாங்கக்கூடாது, கொள்ளக்கூடாதுன்னு நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும்மா. நம்ம சிக்கனமா இருக்கிறது நல்லது. காசு இருந்தா நமக்கு வந்து எப்ப வேணாலும், எது வேணாலும் வாங்கிக்கலாம். தேவையில்லாத பொருள வாங்கி இந்த அவங்க வாங்கிட்டாங்க, அதுக்கு பதிலா நம்ம வாங்கணும். இவங்களுக்கு நிகரா வாழணும்லாம் நம்ம நினைக்கவே கூடாதும்மா. நம்ம வந்து வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வரணுமோ, அத தான் நம்ம பார்க்கணும் ஒழிய, போட்டி போட்டுக்கிட்டு, பொறாமைப்பட்டுக்கிட்டுலாம் வாழக்கூடாதும்மா. இதே மாரியே நீங்க இதெல்லாம் கடைப்பிடிங்கம்மா. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.